want to go ahead and push? Yeah, baby. Go ahead. Oh, there he is. ஹே நியூ மாமிஸ், நீங்க உங்க பேபியை டெலிவரி பண்ண போறீங்களா? அப்ப கண்டிப்பா இதை பாருங்க. உங்க பார்ட்னர் இல்ல ஹஸ்பண்ட்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன், நான் இங்க அயர்லாந்து வரதுக்கு முன்னாடி நான் சவுதில லேபர் வார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் வந்து ப்ராப்பரா பேபியை வந்து டெலிவரி பண்ற மிட்வைஃப் கிடையாது, சாதாரண ஒரு நர்ஸ். ஓகே, சோ நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் தான் பேபி டெலிவரி பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் கேஷ் பண்ணி பேபி ரெசிஸ்டேட் பண்ணி நல்லா க்ரூம் பண்ணி அம்மா கிட்ட கொடுக்கறதா என்னோட வேலை. அதுக்கப்புறமா பேப்பர் ஒர்க் அதெல்லாம் போகும். சோ நான் இங்க ஸ்டூடெண்ட் மிட்வைஃபா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, உண்மை கையா டெலிவரி பண்ணி அம்மா கிட்ட கொடுக்கும் போது அம்மா ஹஸ்பண்ட் பாப்பா பேபியை பார்த்து 2 பேரும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வரும்ல, அந்த 3 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும்ல. ஓ மை காட், அதெல்லாம் வந்து வஸ்து பரமா, அதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. அதை நம்ம பார்க்கும்போது எனக்கு சீரியஸா சொல்றேன், ஒரு பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து டெலிவரி பண்ணும்போது எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். இங்க அயர்லாந்துல ஒரு லேபர் வார்டுலயுமே பார்ட்னர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் கூடவே இருப்பாங்க த்ரூ அவுட் த லேபர். சோ அந்த மாதிரி லேபர் ரூம்ல உங்க வைஃப் கூட நீங்க இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், அவங்க பெயின் கொஞ்சம் ஈஸ் ஆகும், ரொம்ப சப்போர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க, கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. நீங்க அந்த பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வைஃப் பார்க்கும்போது அவங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சோ நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க விமன் வந்து வீக்னஸ் அப்படின்னு சொல்லி, நிஜமான பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் நீங்க பாப்பீங்க. சோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க வைஃப் ஒரு பர்த் கொடுக்குறாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகி ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும். எனக்கு தெரியல நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லி நீங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா கூட இருக்கலாமா அவங்க கூட அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுங்க. இங்க வந்து தியேட்டருக்குள்ள சி செக்ஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, தியேட்டருக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சில பேருக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து எப்படி அவங்களால முடியுது, அவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வருது, அவ்வளவு பவர் எங்க இருந்து வருது. ஒரு குட்டி ஹியூமனை வந்து அவங்க பிறக்க வைக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. வைஃப் வந்து டெலிவரி பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட இருங்க, சப்போர்ட்டா இருங்க. லவ் யூ கைஸ்.